ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्टस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. श्रीमद्भगवद्गीதை ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம். श्रीभगवानुवाच सन्न्यासः कर्मयोगश्च निःश्रेयसकरावुभौ तयोस्तु कर्मसन्न्यासात् कर्मयोगो विशिष्यते. ज्ञेयः स नित्यसन्न्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाबाहो सुखं बन्धात् प्रमुच्यते. சந்நியாசம், கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது என்பது அர்ஜுனுடைய கேள்வி. எது எனக்கு மிகவும் பொருத்தமானது, எது எனக்கு மேலான நன்மையை தரும்? சந்நியாச கர்ம சந்நியாசமா, கர்ம யோகமா? கர்ம சந்நியாசம் கர்மாவை துரத்தல், கர்மயோகம் கர்மாவை பற்றியின்றி அபிமானம் இன்றி ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பிரசாத புத்தியோடு செய்தல், தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்தல். எல்லா தர்மங்களையும் எல்லா கர்மாக்களையும் துறந்து ஆத்ம ஞானத்திற்காக குருவை அணுகி ஸ்ரவண மனன சாதனைகளை செய்தல் கர்ம சந்நியாசம். ஞானத்திற்காக கர்மாவை சந்நியாசம் செய்தல், ஞானத்தை பெறுவதற்காக கர்மாவை சந்நியாசம் செய்தல். அதற்கு மாற்றாக கர்மத்தை யோகமாக செய்து, இல்லறத்திலிருந்தே இல்வாழ்க்கையிலிருந்தே கர்மத்தை யோகமாக செய்து கொண்டு ஸ்ரவண மனனங்களை செய்தல், அதுவும் ஞான சாதனம் தான். ஞான சாதனம் ஸ்ரவண மனனம் தான். அதை சந்நியாச வாழ்க்கையில் இருந்து செய்கிறதா, இல்வாழ்க்கையிலிருந்தே செய்வதா? இரண்டில் எது ஒரு ஜீவனுக்கு மேலானது, எது தனக்கு மேலானது என்று அர்ஜுனன் குறிப்பிட்டு கேட்கிறான். நம்ம எல்லோருமே போட்டு பார்த்து கொள்ளலாம், நமக்கு எது சரியானதாக இருக்கும். பகவான் பதில் சொல்றார், ரெண்டுமே மேன்மையை தரத்தக்கது தான், ரெண்டுமே முக்தியை தரத்தக்க சாதனம் தான். எது கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுமே மேலான நன்மையை செய்யக்கூடியவை, முக்தியை தரத்தக்கவை என்பதில் ஐயம் இல்லை. ஆனாலும் அவற்றுள் கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமானது மேலானது, சிறந்தது. பெரும்பாலானவர்களுக்கு அதுதான் பொருந்தக்கூடியது என்பதனால ஒரு பல விதங்களில் அது சிரமத்தை குறைக்கக்கூடியதாக பார்த்தோம். சென்ற வகுப்பில் பார்த்தோம். சுகம், அடுத்த ஸ்லோகத்தில் அதுக்கான காரணம் சொல்கிறாரு. சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. கர்ம யோகத்தை விட, கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகத்தை செய்தல் என்பது ரொம்ப எளிதானது. கடமையை செய்து கொண்டே ஞானத்திற்கான இரண்டு சாதனம் ஒரே சமயத்தில் இதையும் செய்கிறோம் அதையும் செய்கிறோம். இப்போ இல்வாழ்க்கையில் இருக்கிறதுனால இல்வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். அதே சமயம் மோட்சத்திற்கான ஆன்மீக சாதனைகளை ஸ்ரவணம் மனனத்தை செய்கிறதுனால அதற்கான நன்மையும் கிடைக்கும். அதனால் இரண்டையும் சம காலத்தில் லௌகிக்க பலன் ஆன்மீக பலன் ரெண்டையும் அனுபவிக்க முடியும். ஆனால் துறவு வாழ்க்கைக்கு வர்ற பொழுது அனைத்தையும் துரத்தல் என்பது, இல்வாழ்க்கை இல்லற சுகத்தை துரத்தல் என்பது இருக்கின்றது. ஆன்மீக சாதனைகளை மட்டும் தீவிரமாக செய்தல், அந்த அளவுக்கு செய்கிற அளவுக்கு நமக்கு நல்ல உயர்ந்த பக்குவ நிலை, மன அடக்கம், புலனடக்கம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அரைகுறையாக இருக்கின்ற பொழுது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு அந்த லௌகிக்க காமம் முதலானவைகளும் மனதில் இருந்து அதையும் விட முடியாமல் புலனடக்கம் மன அடக்கம் இவைகள் முழுமையாக இல்லாமல்
அதே சமயம் ஸ்ரவண மனனத்தையும் செய்கின்ற பொழுது அது ஒரு தடையாக இருக்கின்றது. ஸ்ரவண மனனத்திற்கு அது தடையாக இருக்கின்றது. ஆகவே அதற்கு மிகுந்த வைராக்கியமானது. கர்ம சந்நியாசத்திற்கு வருவதற்கு ஒருவனுக்கு மிகுந்த வைராக்கியமானது தேவையாக இருக்கின்றது. அது இல்லை என்றால் அந்த சந்நியாசமே ஆபத்தானதாக, துன்பம் தருவதாக ஆகிவிடுகின்றது. இவன் ஞானத்திற்கு ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை வந்து விட்டால் அது பேரின்பம். ஆனால் அதை அடைகின்ற வரைக்கும் இந்த எதற்காக சந்நியாசமோ அதற்கான பலனை அவன் இன்னும் முழுமையாக பெறவில்லை, அந்த ஞானம் பெறவில்லை. அதனால் ஞானத்தினால் வரக்கூடிய சுகமானது அவனுக்கு வந்திருக்காது. அதே சமயம் உலக சுகங்களையும் அவன் தியாகம் செய்திருக்கின்றான், விட்டிருக்கின்றான். மனதில் அப்போ அந்த சுகத்திற்கான தாகமானது இருக்கும். அந்த வாசனைகளால் ஒரு ஏக்கம், சுகத்திற்கான தாகமானது இருக்கும். அந்த தாகமானது ஞானத்தை தேடுதல்ல தீவிரமாக திசை திருப்பப்பட்டால் அது தீவிர சாதகனாக இருப்பான். அப்படி இல்லாமல் வாசனை பலமாக இருக்கின்ற பொழுது அவனால் சமம் தமம் முதலானவைகளை கடைபிடிக்கிறதுல அவனுக்கு ரொம்ப சிரமம் இருக்கின்ற பொழுது அந்த சந்நியாசமே ஒரு பெரிய துன்பமாக ஆகிவிடும். அதனால் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அந்த காமம் முதலான வாசனைகள் பல ஜென்மங்களாக நமக்கு வரக்கூடியது. அதனால் அப்படிப்பட்ட சந்நியாசத்தை விட, ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசத்தை விட இல்வாழ்க்கையில் குடும்பம் முதலானவைகளில் இருந்து கொண்டு ஓரளவுக்கு ஒரு வைராக்கியத்தோடு தனிப்பட்ட லௌகிக்க விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு இல்லாதவனாக, அல்லது அதர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்தளவுக்கு ஆசை இல்லாதவனாக, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட வைராக்கியம் உடையவனாக, உலக சுகம், மனைவி, குழந்தைகள், அவைகளால் என்ன சுகம் கிடைக்குதோ அதில் இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான பொருள் என்ன இருக்கிறதோ, விதிப்படி என்ன கிடைத்திருக்கின்றதோ, என்ன கர்மா என்ன தொழிலை பண்ண முடிகிறதோ அதை செய்து கொண்டு பொருளாசை மிகுதியாக இல்லாமல், மற்ற லௌகிக்க ஆசைகளும் மிகுதியாக இல்லாமல் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் அதை அனுபவித்து கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தையும் சிரவணம் பண்ணுறதுங்கிறது ஒரு சுலபமானது. அதுதான் சுகம்ங்கிறார். சுகம் பந்தாத் பிரமுச்சியதே அப்படின்னு இங்கே பகவான் அதற்கான காரணத்தை சொல்கிறார். ஏன் கர்மயோகம் மேலானதுங்கிறதுக்கு சுகம்னா, சுகமாக சிரமம் இல்லாமல் கர்ம பந்தத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடைய முடியும். இப்போ தண்ணீர் பெரும் வெள்ளம் போகுது ஆற்றுல, அதை ஒரு அணை கட்டி வைக்கின்றோம். அணையில் முழுவதுமாக தண்ணீரானது தேக்கப்படுகின்ற பொழுது தண்ணீரின் அளவு மிகுதியானால் அது அணையவே உடைத்து கொண்டு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி மனதில் காமத்தை அடக்குகின்றோம். அது மிகுதியாக ஆகின்ற பொழுது, வாசனையினுடைய பலத்தினாலேயோ மிகுதியாக ஆகின்ற பொழுது அது பெரிய துன்பமாக ஆகும். அந்த அணையிலேயே ஒரு பகுதி மட்டும், ஒரு சிறிய அளவு மட்டும் தண்ணீரை திறந்து விடுவார்கள். இப்போ தண்ணீருடைய அளவு ஒரு அளவுக்கு மேலே போகிற பொழுது அதனுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக முழு கொள்ளளவையும் திறந்து விடாமல் ஓரளவுக்கு ஒரு பகுதி மட்டும், ஒரு கண்மாய் ஒரு கண்ணில் மட்டும் திறந்து விட்டாங்க. அப்போ தண்ணீருடைய அந்த அழுத்தம் குறைகிறது, ஒரு பகுதியில் மட்டும் அது சென்று கொண்டே இருக்கின்றது. அப்போ தண்ணீர் சேமிக்கப்படுவதாகவும் ஆகின்றது. அதே சமயம் அங்கே அதிகமான அழுத்தம் நெருக்கடியானது இல்லாமல் இருக்கின்றது. அப்படித்தான் கர்மயோக வாழ்க்கை. இல்லறத்தில் இருக்கிறான், குடும்பம், மனைவி இருக்கிறார்கள். அப்போ அதனால் வருகின்ற ஒரு காமம் முதலானவைகளை மட்டுப்படுத்தி கொள்வதற்கு, ஒரு ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு, வெளிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது முழுமையான அடக்கமாக இல்லாமல் அதே சமயம் தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால அது ஆபத்து இல்லாததாக இருக்கின்றது. அப்படி கர்மயோகத்தை செய்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே அதே பக்கம் இன்னொரு பக்கம் வேதாந்த சாஸ்திர சிரவணத்தையும் ஒருத்தன் செய்யறதுங்கிறது சுலபமானது. அதுதான் 3வது ஸ்லோகத்தில் விளக்கமாக பகவான் கொடுத்திருக்கிறார். ஞேயஸ்ய நித்திய சந்நியாசி யோனத்வேஷ்டின காங்க்ஷதி நிர்த்வந்தோஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. அவ்வாறு கர்மயோகியாக இருக்கக்கூடியவனை நித்திய சந்நியாசி என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். ஒரு உபச்சாரமாக நித்திய சந்நியாசினாக்க அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நான் சந்நியாச வாழ்க்கைக்கு போகிறேன்னு ஒரு சந்நியாசத்தை ஆரம்பிக்கலை. அதே சமயம்
அவனுடைய மனதில் எப்பொழுதுமே சந்நியாச புத்தியானது இருக்கின்றது. ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடானது இருக்கின்றது. லௌகிக்கத்தில் பேராசை அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை. அதனால் பேராசையை துறந்திருக்கிறதுனால அவன் நித்திய சந்நியாசி என்று கருதப்பட வேண்டியவன். எப்படி இருக்கிறவன்? யோன துவேஷ்டி ந காங்ஷதி, யாரையும் விரும்புவது இல்லை, வெறுப்பது இல்லை, விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருக்கின்றான். சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதவனாக. அதே சமயம் கர்மாவை பண்ணுறான். அப்போ கர்மாவை எந்த அடிப்படையில் பண்ணுறான்னா ஸ்வதர்மத்தினுடைய அடிப்படையில் கர்மாவை செய்கின்றான். தனக்கு இயல்பாக என்ன அமைந்ததோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்து கொண்டு போகின்றான். அல்லது தான் எதை செய்ய வேண்டுமோ அதை தர்மத்தோடு, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தர்மத்தோடு இணைத்து கொண்டவனாக இருக்கிறான். விருப்பு வெறுப்பே முற்றிலும் இல்லாமல் ஜீரோ அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது, அது சந்நியாசம். ஆனால் விருப்பு வெறுப்புகளை தர்மத்தோடு இணைத்து கொள்ளுகின்ற பொழுது எது தர்மமானதோ அதை செய்யறதுல விருப்பம், எது தர்ம விரோதமோ அதை செய்யாமல் இருத்தல், அதில் வெறுப்பு. சட்டவிரோதமான காரியம், தர்ம விரோதமான காரியத்தில் வெறுப்பை கொண்டிருத்தல், தர்மத்துக்குள்ள விருப்பத்தை கொண்டிருத்தல். அப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறதுல தீவிரமான விருப்பம் உடையவனாக இருக்கிறான். காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது, தன்னுடைய குடும்ப கடமைகளை செய்கிறது, சரீரத்துக்கு தேவையான யோகாசனம் முதலானவைகளை செய்கிறது, குழந்தைகளுக்கு தேவையானதை செய்கிறது, இதெல்லாம் அவன் செய்கின்றான். அந்தந்த இடத்துல என்ன தர்மத்தை கடைபிடிக்கணுமோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறான். அதே சமயம் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுல இடம் கொடுக்கிறது இல்லை. நான் என்னுடைய கடமையை செய்கின்றேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் திரும்ப செய்கிறார்களோ இல்லையோ, திரும்ப செய்யணும்னு எதிர்பார்ப்பு வந்தால் அது கர்மமாயிருக்கு. அதுதான் பலனில் இச்சைங்கிறது ஆகிவிடுகிறது. அந்த மாதிரி பல இச்சையெல்லாம் அவன் கொள்வது இல்லை. பகவான் என்ன தர்றாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதே சமயம் என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன்னு செய்கிறான். அதனால் மனதோட சொந்த விருப்பு வெறுப்புக்கு, தர்மத்திற்கு விரோதமான விருப்பு வெறுப்புக்கு அவன் இடம் கொடுப்பது இல்லை. தர்மத்துக்கு உட்பட்டு அவன் செயல்படுகின்றான். அதனால் ந துவேஷ்டி ந காங்ஷதி, எதையும் அவன் விரும்புவது இல்லை, வெறுப்பது இல்லை. அது மாதிரி நிர்த்வந்த்வக, நிர்த்வந்த்வகனாக்க கர்மாவை செய்கிற பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாமல் தர்மத்தினுடைய அடிப்படையில் செய்கிறது. முதல் வரியில் சொல்லப்பட்டது. நிர்த்வந்த்வக அப்படிங்கிற பொழுது இருமை அற்று இருத்தல், இருமை அற்றவனாக இருத்தல். இருமை அற்றவங்க கர்ம பலன் வர்ற பொழுது, கர்மாவை செய்கிறான், கர்ம பலன் வருது, அந்த கர்ம பலன் சாதகமாக வரலாம், பாதகமாக வரலாம், எப்படி வந்தாலும் அதை சமமாக எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த சமமாக எடுத்துக்கொள்ளுகின்ற மனநிலையை தான் நிர்த்வந்த்வன்னு சொல்கிறேன். வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், புகழ் இகழ், மானம் அவமானம், இப்படி உலக வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை மனசு சமநிலை மாறாமல் எடுத்துக்கொள்கிறான். முன்னாடியே சொல்லியிருக்கிறார், சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை. அப்போ அந்த சமத்துவங்கிறத கடைபிடிக்கிறான். அந்த சமத்துவ நிலையத்தான் நிர்த்வந்த்வகங்கிறார். அதனால் கர்ம பலனில் சமநிலை. அப்படி யார் இருந்து கர்மத்தை யோகமாக செய்கிறார்களோ, அப்படி இந்த மனநிலையோடு என்ன கர்மம் செய்யப்பட்டாலும் அது கர்மயோகம்தான். இந்த மனநிலை, இந்த கர்மயோகிக்கு இருக்க வேண்டிய மனநிலை இதுதான். சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது, கர்ம பலனில் பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய பற்றுதல் இல்லாமல் இருத்தல், அதே சமயம் தன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை கடைபிடித்து கொண்டு போதல். இது அப்படி இருந்து யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அதனால் சித்த சுத்தியை பெற்று பிறகு குரு வாயிலாக ஸ்ரவண மனனத்தை செய்கின்ற பொழுது ஞானத்தையும் பெற்று முக்தியை அடைகிறார்கள். சுகம் பந்தாத் பிரமுச்சியதே, பந்தத்திலிருந்து அவர்கள் சுகமாக அதிக சிரமம் இல்லாமல் அனாயாசேன, ஆச்சாரியர் பந்தாத் அந்த சுகம்ங்கிறதுக்கு அனாயாசேன அதிக ஆயாசம் இல்லாமல், அதிக மிகுந்த பிரயத்தனம் இல்லாமல், கடுமையான தபஸ்ன ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறது அப்படின்னு சந்நியாச விரதம்ங்கிறது ரொம்ப கடுமையானது. அந்த அளவுக்கு கடுமையான விரதம் இல்லாமலே அவர்கள் பந்தத்திலிருந்து விடுதலையை அடைகிறார்கள். அதனால் இந்த கர்ம சந்நியாசத்தை விட, கேவல கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமானது மேலானது என்று மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் சொல்லுகின்றார். இந்த பலனை பார்த்தாலும் ரெண்டுக்கும் ஒரே பலன்தான். அதனால்
இது சுகமாக செய்யறதுல சந்நியாசத்தை விட கர்மயோகத்தை பண்ணுறது சுலபமானது. கர்மயோகத்தை பண்ணிக்கொண்டே ஸ்ரவண மரணத்தை பண்ணுறதுக்கு சுலபமானது. அது ஒரு பக்கம். அப்புறம் பலன்னு பார்த்தாக்கா ரெண்டும் ஒரே பலனை தரத்தக்கது. அதனால் கஷ்டமாக செஞ்சு ஒரு பலன் கிடைக்கிறது, சிரமம் இல்லாமல் செய்து ஒரு பலன் கிடைக்கிறது. ரெண்டுக்கும் ஒரு பலன்னா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? சுலபமாக செய்து அதே பலன் கிடைச்சா அதைத்தான் தேர்ந்தெடுப்போம். ரொம்ப கடினமாக உழைச்சி கிடைச்சா அதிகமான பலன் கிடைக்கும், இது சுலபமாக செய்யக்கூடியதில் குறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா அதிகமான பலன் விரும்புகிறவன் சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தான் செய்யணும்னு நினைக்கிறான். அதனால் ஐஏஎஸ் ஆகணும்னா அப்போ அதற்கேற்ற மாதிரி அவர் கடுமையான படிப்பு கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, இது செய்யறது கடினமானது அது சுலபமானது, பலன் ரெண்டுக்கும் ஒன்றுதான்னா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? சுலபமான வழி எதுவோ அதைத்தான் தேர்ந்தெடுப்போம். நல்ல பலன்லையும் வேறுபாடு இல்லை, அதே சமயம் செய்வதற்கும் சுகமானது. ஆகவே கர்ம யோகமானது மேலானது. அதனால் இந்த பலன் சமமானதுங்கிறது அடுத்த பாடல்ல 3வது ஸ்லோகத்தில் சொன்னது சுகமானது, அனாயாசமாக செய்ய முடிந்தது சாதனை. அதனால் கர்மயோகம் கர்ம சந்நியாசத்தை விட மேலானது. 4வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்ற காரணம் பலன் இரண்டுக்கும் ஒன்றுதான். அதனால் சுலபமான வழியை தேர்ந்தெடுக்கலாம். அதனால் இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு பார்க்குறோம்ல, ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா 2 பாதையும் அங்கே தான் போய் சேரும், ஆனால் அதை விட இது விரைவாக போய் சேரும், அல்லது ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வேடுதலாக ரெண்டுக்கும் முடிவு ஒன்றுதான்ங்கிற பொழுது அந்த 2ல் எது சுலபமானதோ அதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவே கர்மயோகம் மேலானதுங்கிறது பகவான் சொல்ல வர்றது. ஸ்லோகத்தை படிக்கலாம். 4வது ஸ்லோகம். சாங்கிய யோகோ பிருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். சாங்கிய யோகோ பிருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். இதற்கான முகவுரை, ஆச்சாரிய பாஷ்யத்தினுடைய முகவுரை பார்த்துட்டு அப்புறம் ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம். வெவ்வேறு புருஷர்களால் அனுஷ்டிக்கத்தக்கவையாய் ஒன்றிற்கொன்று மாறுபட்ட கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் ஆகிய இரண்டும் தம் தம் பயனிலும் மாறுபடுதல் ஏற்குமே அன்றி இரண்டும் உறுதியான நன்மையை செய்பவை தான் என்பது இல்லை என்னும் ஆக்ஷேபம் வர அப்பொழுது இதனை கூறுகின்றார். அதனால் இரண்டும் வெவ்வேறு மனிதர்களால் அனுஷ்டிக்கத்தக்கது. அதனால் ஒன்றுக்கொன்று ரெண்டையும் சமகாலத்தில் பண்ண முடியாது. கர்ம சந்நியாசத்தையும் கர்ம யோகத்தையும் ஒன்றா ஒரே நேரத்தில் ஒரே ஆள் பண்ண முடியாது. ஏன்னா அது விடுதல், இது செய்தல். விடுறது செய்யறது ரெண்டையும் ஒன்றா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால் அது முன்னாடியே சொன்னார், நின்று கொன்றே நடக்கிற மாதிரி ஒன்றுக்கொன்று விரோதமான செயல். ஒன்று கர்மாவை விடுதல், இன்னொன்று கர்மத்தை செய்தல். அதனால் ரெண்டும் மாறுபட்டு இருக்கிறதுனால வெவ்வேறு மனிதர்களால் அது அனுஷ்டிக்கத்தக்கது. ஒரே நேரத்தில் 2 மனுஷன் அதை செய்யலாம். ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஆள் நிற்கிறது நடக்கிறத செய்ய முடியுமானா முடியாது. அதனால் வெவ்வேறு மனிதர்களால் அனுஷ்டிக்கத்தக்கவையாய் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் ஆகிய இரண்டும். அப்படி இருந்தாக்கா அந்த சாதனை வேறையா இருக்கு. வேற வேற செய்யற மனுஷன் வேற வேற, அவன் செய்கின்ற அந்த கர்மாவும் வேற வேற. ஒருத்தர் கர்மாவை விடுதல்ங்கிறத செய்கிறான், ஒருத்தர் கர்மாவை செய்தல்ங்கிறத செய்கிறான். இப்போ கர்மாவும் வேறையா இருக்கிற பொழுது பலனும் வேறாகத்தானே இருக்கும் என்பது கேள்வி. அது செய்கிற ஆளும் வேற, அதனால அது செய்யக்கூடிய சாதனம் என்பதும் வேறங்கிற பொழுது அதனுடைய பலனும் வேறாகத்தான் இருக்கும் என்று கேள்வி எழுப்பி, அதனால் கர்ம யோகமாகிய இரண்டும், கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் ஆகிய இரண்டும் தம் தம் பயனிலும் மாறுபடுதல் ஏற்குமே. அப்படி இருக்கிறதான நியாயமாக இருக்கும். அப்படித்தானே இருக்கணும். அப்படின்னா இரண்டும் உறுதியான நன்மையை செய்பவைதான் என்பது இல்லை என்னும். அதனால்
வேற வேற பலனை தரத்தக்கது ஒரே நன்மையை செய்பவை இல்லைங்கிற ஆக்ஷேபம். அது ஆக்ஷேபம். அதற்கு சமாதானமாக இதனை கூறுகின்றார். அது வேற வேற மனிதர்களால் செய்யப்படுவதாக இருந்தாலும், ஒன்றுக்கொன்று நேர் எதிரான சாதனையாக இருந்தாலும் பலன் இரண்டிற்கும் ஒன்றுதான். சம்ஸ்கிருதத்தில் படித்தோம்னாக்கா, சந்நியாச கர்ம யோக யோகோ பின்ன புருஷ அனுஷ்டேயோகோ விருத்தயோகோ பலே அபி விரோதः யுக்தः நது உபயோகோ நிஸ்ரேயசகரத்துவம் ஏவ இதி பிராப்தே இதம் உச்சியதே. அதனால சந்நியாச கர்ம யோகோ, சந்நியாசம் கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே அபின்ன புருஷ அனுஷ்டேய யோகோ, ரெண்டுமே வேறுபட்ட மனிதர்களால் அனுஷ்டிக்கப்படுவதாக இருக்கின்ற இவை இரண்டினுடைய விருத்தக பழைய அப்படி இருக்கிறதுனால இரண்டிற்கும் விருத்தமான பலன்தான் இருக்கும் என்பது வருகின்ற பொழுது விரோத பலே அப்பி விரோதக யுக்தக, ரெண்டும் செய்கிறவனும் வேற ஆளு சாதனமும் வேற அப்படிங்கிற பொழுது பலமும் விரோதமாக இருத்தல் என்பதுதான் பொருத்தமானது. நல்ல யுக்தக நது உபயோகோ நிஸ்ரேயச கரத்துவம் ஏவ இதி. இரண்டும் ஒரே பலனை, நிஸ்ரேயசம்ங்கிற மோட்சங்கிற முக்தி என்கிற ஒரே பலனை தரத்தக்கது என்பது எப்படி அப்படிங்கிற என்று வருகின்ற பொழுது இதி பிராப்தி என்பது பெறப்படுகின்ற பொழுது இதம் உச்சதே. இதற்கான பதிலை பகவானே சொல்லுகின்றார். இந்த சந்தேகத்திற்கான பதிலை பகவானே சொல்லுகின்றார். ஸ்லோகார்த்தம், 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்ங்கிறது ஞான யோகம், கர்மயோகம். இங்க சந்நியாசம்ங்கிற வார்த்தையை போடாம கேள்வி கேட்டது சந்நியாசம் யோகம் என்பது. பதிலும் ரெண்டும் போன பாட்டில் சந்நியாசம் யோகம்ங்கிறத சொன்னார். ஆனால் இந்த இடத்துல சந்நியாசம்ங்கிறதுக்கு பதில சாங்கியம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார். இப்போ சந்நியாசம் சாங்கியம் ரெண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதோட சாங்கியம்ங்கிறதுக்கு சந்நியாசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் சாங்கியம்ங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்தி இருக்கிறதுக்கு கூடுதலாக ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் விளக்கம் கொடுக்க போறாரு. அங்கே பாஷ்யத்தில் பார்க்கலாம். அதனால் இங்கே சந்நியாச சாங்கிய யோகம் அப்படிங்கிற பொழுது சந்நியாசம் யோகம் அப்படின்னு சாங்கியம்ங்கிறத சந்நியாசம்ங்கிற அர்த்தத்திலேயே எடுத்துக்கொள்ளலாம். அதனால் சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல சந்நியாசம் அப்படிங்கிற பொருள் இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளலாம். பிருத்தக் பாலாக, இரண்டும் வேறு வேறு என்று. அதனால் ஞான கர்ம யோகங்களை, ஞான யோகம் கர்மயோகம் இரண்டையும் வேறு வேறு பலன் தரத்தக்கவை என்று யார் நினைக்கிறார்களோ யார் அவர் சொல்லுவார்கள்னா பாலாக பிரவதந்தி, அறியாத சிறுவர்கள் தான் அவ்வாறு கூறுவார்கள். இந்த சாங்கிய யோகமும் கர்மயோகமும் அல்லது ஞான யோகமும் கர்மயோகமும் வெவ்வேறு பலனை தரத்தக்கவை. அந்த சாதனைகள் வெவ்வேறாக இருக்கிறதுனால, வெவ்வேறு மனிதர்களால் அனுஷ்டிக்கப்படுறதுனால இரண்டும் வெவ்வேறு பலனை தரத்தக்கவை என்று சிறுவர்கள் தான் சொல்லுவார்கள். சிறுவர்கள் தான் என்னது? அறிவில் சிறியவர்கள், சரியான விவேகம் இல்லாதவர்கள், சாஸ்திர ஆராய்ச்சி போதுமான அளவு இல்லாதவர்கள். அந்த விஷயத்தில் சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் அவ்வாறு சொல்லுவார்கள். ஆனால் பாலாகங்கிறத அவிவேகிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது முழுமையாக ஆராய்ச்சி செய்யாதவர்கள், அறியாதவர்கள். ஆனால் எப்படி பண்டிதாக பண்டிதர்கள் அவ்வாறு சொல்கிறது இல்லை. பண்டிதர்கள் ரெண்டும் வேறு வேறான பலனை தரத்தக்கவைன்னு பண்டிதர்கள் அறிஞர்கள் சொல்லுவது இல்லை. சிலர் சொல்லுகிறார்களே அப்படின்னா அறியாதவர்கள் தான் சொல்லுவார்கள். அப்ப கர்மயோகம் ஞான யோகம் இரண்டிற்கும் ஒரே பலன்தான். உபயோகோ ஏகம் அபி சம்யக்கு ஆஸ்திதாக உபயோகோ பலம் விந்ததே. ஏகம் அபி இரண்டுல ஒன்றை மட்டும் கடைபிடித்தவர்கள். அதனால ஏகம் அபி ஒன்றையாவது சம்யக்கு அது நன்றாக அறவரையா இல்லை முழுமையாக சரியாக செம்யக்கு ஆஸ்திதாக சம்யக் நன்றாக கடைபிடித்த ஆஸ்திதக அனுஷ்டித்தவன் கடைபிடித்தவன். இரண்டில் ஒன்றை செவ்வையாக முழுமையாக நன்றாக கடைபிடித்தவன். இப்போ ரெண்டையும் கண்டிப்பாக கடைபிடித்தாகணுங்கிறது இல்லை. ரெண்டில் ஒன்றை சரியாக கடைபிடித்தாலுமே போதும்.
இல்வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா துறவு வாழ்க்கைக்கு போகணுமான கட்டாயம் கிடையாது. இல்வாழ்க்கையிலேயே துறவு மனநிலையோட இருந்து கர்மயோகமாக வாழ்க்கையை நடத்தினால் அதுவும் துறவு வாழ்க்கையில இருந்து என்ன பலனை தருமோ அதே பலனை தரும். அதுதான் ரெண்டுல ஒன்றை செவ்வையாக கடைபிடித்தல். சன்னியாச வாழ்க்கைக்கு வந்தா அதை முழுமையாக கடைபிடிக்கணும். இல்வாழ்க்கையில இருந்தா அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பலன் உபயோக பலம் விந்தது. இரண்டினுடைய பலத்தை அடைகிறான். இரண்டில் ஒன்றையாவது செவ்வையாக கடைபிடித்தவன் இரண்டினுடைய பலத்தை அடைகின்றான். அப்ப இரண்டினுடைய பலத்தை அடைகிறான்னா ரெண்டுக்கும் ஒரே பலன் மோட்சம்ங்கிறது தான். இரண்டினுடைய பலனும் ஒன்றுதான் மோட்சம். அதை அவன் அடைகின்றான். பாஷ்யத்தோட தமிழ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் படிக்க போறோம். ஸ்லோகார்த்தம் இங்க இருக்கிறது. சுந்தராஜ சர்மா கொடுத்திருக்கக்கூடிய பொழிப்புரை. சிறுவர்கள் சாங்கியத்தையும் யோகத்தையும் வேறாக கூறுகிறார்கள், ஞானிகள் அவ்வாறு கூறுவது இல்லை. சிறியவர்கள் அறியாதவர்கள் தான் கூறுகிறார்கள், ஞானிகள் கூறுவது இல்லை. ஒன்றையாவது நன்றாக மேற்கொண்டவன் இரண்டினுடைய பலனை பெறுகின்றான். சாங்கியம்னா கர்ம சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். சாங்கியம்ங்கிற பொழுது ஞானத்தோடு கூடிய சந்நியாசம், ஞானம் இல்லாத சந்நியாசம். பொதுவாக ஞானத்தோடு கூடிய சந்நியாசம். ஏன்னா முன்னாடி சாங்கியர்களுக்கு நான் ஞான யோகத்தை கூறுகிறேன் அப்படின்னு கூறியிருக்கிறேன்னு பகவானே சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த ஞானத்தோட கூடிய சந்நியாசம் அப்படிங்கிறது வருது. அது கர்ம சந்நியாசம், ஞானத்தோட கூடிய கர்ம சந்நியாசம் அல்லது ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசம் ரெண்டுமே ஒரே பலனை தரத்தக்க. அதோட கர்ம யோகம், இந்த இரண்டும் சந்நியாசம் யோகம் இரண்டும் ஒரே பலனை தரத்தக்கது என்பது ஞானிகளுடைய கருத்து. அதனால் ஞானிகள் அவ்வாறு கூறுவது இல்லை. அப்படின்னா வேறு வேறு பலன் என்று ஞானிகள் கூறுவது இல்லை. அப்படின்னா என்ன கூறுறாங்க? ரெண்டுக்கும் ஒரே பலன் தான், மோட்சங்கிற ஒரு பலன். ஒன்றையாவது நன்றாக மேற்கொண்டவன் இரண்டினுடைய பலனை பெறுகிறான் என்று கூறுகிறார்கள். பாஷ்யம். சிறுவர்கள்னா நூற்பொருளை ஆராயாதவர்கள், சாங்கியமும் யோகமும் ஒன்றிற்கொன்று மாறுபட்ட வெவ்வேறான பலன்களை உடையவை என கூறுகிறார்கள். பண்டிதர்கள் அங்ஙனம் கூறுவது இல்லை. விவேகிகளான ஞானிகளோ மாறுபாடு இல்லாத ஒரே பலனை கொள்கிறார்கள். ரெண்டுக்கும் ஒரே பலனை சொல்லுகிறார்கள். எப்படி? சாங்கிய யோகங்களில் ஒன்றையாவது நன்கு மேற்கொண்டவன். ஒன்று கர்ம சந்நியாசம், சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து குருவுக்கு சேவை செய்து கொண்டு குருவிட்ட இருந்து சிரவண மனனம் செய்கிறான். அதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்குறோம் முந்தின வகுப்புகளில். கர்ம சந்நியாசம் என்று வந்தாலும் எங்க தர்மம் அப்படிங்கிறது இருக்கு. ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசிக்கு, ஞானம் இல்லாம சந்நியாச வாழ்க்கைக்கு வரக்கூடியவனுக்கு சந்நியாச தர்மம்ங்கிறது இருக்கு. தர்மமே இல்லைங்கிறது இல்லை, இல்லற தர்மம் இல்லை. வாழ்க்கையினுடைய அறமானது அவனுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் துறவு வாழ்க்கையினுடைய அறமானது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. திருக்குறளை பார்த்தா இல்லற இயல் தனியாக சொல்றார், துறவர இயல். அப்போ அந்த துறவு வாழ்க்கையிலேயும் ஒரு அறம் இருக்கு, அந்த அறத்தை அவன் கடைபிடிக்கின்றான். அதே மாதிரி துறவு வாழ்க்கையிலையும் சில கர்மாக்கள் சேவைகள் இருக்கு, அதை அவன் கடைபிடிக்கின்றான். யாருக்கு? குரு ஆசிரமத்துக்கு சேவை செய்கின்றான். துறவு வாழ்க்கைக்கு வந்து இல்வாழ்க்கையில இருந்தால் அதே குடும்பத்துக்கு அந்த சேவையை செய்கின்றான். ஆனால் எங்கேயும் கர்மா இருக்கு, நான் செய்பவன்கிற கர்த்தா இருக்கிறான். தர்மம்ங்கிறது அவன் கடைபிடிக்க வேண்டிய தர்மம்ங்கிறதும் ரெண்டுலேயுமே இருக்கின்றது. அதனால ரெண்டுக்கான பலனானது ஒன்றுதான். சாங்கிய யோகங்களில் ஒன்றையாவது நன்கு மேற்கொண்டவன், இந்த ரெண்டுல ஒன்றினுடைய தர்மத்தை, இல்லறத்தை மேற்கொண்டவன் அல்லது துறவரத்தை மேற்கொண்டவன், அதாவது செவ்வையாக அனுஷ்டித்தவன் இரண்டினுடைய பயனை அடைகின்றான். இரண்டினுடைய பயன்கிறது மோட்சங்கிற பயன். முக்தியாகிய அதே பலனன்றோ இரண்டிற்கும் உள்ளது, ஆதலால் பயனில் வேறுபாடு இல்லை என்க. அதுக்கு ஆக்ஷேபம் ஒரு பதில் வருது. சாங்கியம்ங்கிற வார்த்தையை சந்நியாசம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக, அது வரைக்கும் அர்ஜுனன் கேட்டதும் சந்நியாசம்ங்கிற வார்த்தை, பகவான் அடுத்து 3வது ஸ்லோகத்தில் சொன்னதும் சந்நியாசம்ங்கிற வார்த்தை.
ஆனால் இங்கே அதுக்கு பதிலாக சாங்கியங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாரு. ஏன் போட்டிருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பூர்வபக்ஷமும் பதிலும் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதையும் படிச்சுருவோம். சாங்கிய யோகோ பிருத்தக் விருத்த பின்ன பலோ. சாங்கிய யோகம் அப்படின்னா ரெண்டுமே, சாங்கியம் யோகம், சாங்கிய யோகம். பிருத்தக்கு அப்படின்னா வேறு வேறான, அதுதான் விருத்தனா முரண்பட்ட, வேறான. பின்னம் அப்படிங்கிறது அர்த்தம். பின்ன பலம், முரண்பட்ட பலனை கொடுக்க தரத்தக்கது என்று யார் சொல்லுகிறார்கள்? பாலாகா பிரவதந்தி, பாலர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு விளக்கம் கொடுக்கல ஆச்சாரியர். பாலாகனாக ஆராய்ச்சி இல்லாதவர்கள், அவிவேகிகள். ந பண்டிதாக, பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக, பண்டிதாக தூ ஞானினக ஏகம் பலம் அவிருத்தம் இச்சந்தி. கதம் ஏகமபி சாங்கியயோகயோகோ சம்யக் ஆஸ்திதः சம்யக் அனுஷ்டிதவான் இத்யர்த்தः. உபயோः விந்ததே பலம், உபயோः தத்யேவ ஹி நிஸ்ரேயசம் பலம். அதः ந பலே விரோதः அஸ்தி. பண்டிதர்கள் சொல்வது இல்லை. அப்போ பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? பண்டிதாகங்கிறதுக்கு ஆச்சாரிய விளக்கம் கொடுக்கிறார். ஞானினக, பண்டிதர்கள்னா ஞானிகள். ஞானிகள்னா ஆத்ம ஞானத்தை உடையவர்கள். பலம் விருத்தம் ஏகம் பலம் அவிருத்தம் இச்சந்தி. ஒரே பலன், விரோதம் இல்லாத, ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாத ஒரே பலனை சொல்லவே விரும்புகிறார்கள். எப்படி? ஏகம் அப்பி சாங்கிய யோகயோகோ. இந்த சாங்கியம் யோகம் இந்த இரண்டில், கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் இரண்டில் ஒன்றையேனும். சம்யக்கு ஆஸ்திதக, ஆஸ்திதகனா அனுஷ்டிதவான், சம்யக்கு அனுஷ்டிதவான், நன்றாக கடைப்பிடிப்பவனாக இருந்தால், இரண்டில் ஒன்றை நன்றாக கடைப்பிடிப்பவனாக ஒருவன் இருந்தால் அவன் இரண்டினுடைய பலனையும் அடைகின்றான் என்று பண்டிதர்கள் சொல்லுகின்றார்கள். உபயோகோ விந்ததே பலம். உபயோகம்னா தத்யேவகி நிஸ்ரேயசம் பலம். என்ன பலம்னா நிஸ்ரேயசம். நிஸ்ரேயசம்னா மோக்ஷம். மோக்ஷம் என்ற பலனை அடைகிறார்கள். ஆகவே அத்தக ந பலே விரோதக அஸ்தி, பலே விரோதக ந அஸ்தி. ஆகவே பலனில் விரோதம் இல்லை. கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டினுடைய பலனிலையும் முரண்பாடு, வேறுபாடு, வேறான பலன் என்பது இல்லை. ஒரு ஆக்ஷேபம். அப்படியானால் பகவான் சந்நியாசம் கர்மயோகம் என்னும் சொற்களால் பிரகிருத்தத்தை பேசி பின்பு சாங்கியத்திற்கும் யோகத்திற்கும் பயன் ஒன்று என இங்கு பிரகிருத்தம் அல்லாததை எப்படி கூறுகிறார் என்பது ஒரு ஆக்ஷேபம். சந்நியாசம் கர்மயோகம்ங்கிற வார்த்தை தான் அர்ஜுனன் கேட்டது, பகவான் பதில் சொன்னதும் அந்த வார்த்தையை தான். அப்போ அதுதான் இங்கே பிரகிருத்தம்னாக்கா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம், கரண்ட் டாபிக். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய வார்த்தை என்னது? சந்நியாசம் யோகம் ரெண்டில் எது எனக்கு நன்மையை தரத்தக்கது? பகவான் என்ன சொன்னார்? சந்நியாசம் யோகம் இரண்டுமே நன்மையை தரத்தக்கது, ரெண்டுமே மோட்சத்தை தரத்தக்கது. சந்நியாசத்தை விட கர்மயோகம் மேலானதுன்னு தான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது சந்நியாசம்ங்கிற வார்த்தைக்கு பதில இந்த ஸ்லோகத்தில் சாங்கியம்ங்கிற வார்த்தையை போட்டுட்டாரே. சாங்கியம்ங்கிறது அப்போ அது கேள்வி, அர்ஜுனுடைய கேள்வியிலேயே அது இல்லை, இது வரைக்கும் பகவான் சொல்லிட்டு வந்ததுலேயும் அது இல்லை. அப்படி இருக்கிற போது திடீர்னு ஒரு வார்த்தையை மாற்றி போட்டாக்கா அது அப்பிரகிருத்தம் விஷயம்னா, அதனால் பிரகிருத்தமாக இல்லாத விஷயம்னா. இங்கே பேச்சில் அப்பிரகிருத்த பிரக்ரியானா, அப்பிரகிருத்த பிரக்ரியான்னு பேர். ஒரு விஷயத்தை பேசி கொண்டு இருக்கிற பொழுது சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை பேசுனா ஏன் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த மாதிரி சந்நியாசம் யோகம் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசிட்டு வர்ற பொழுது திடீர்னு சாங்கியம்னு சொன்னாக்க அது ஏன் அப்படி வார்த்தையை போடணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படி ஒரு ஆக்ஷேபனையை ஆச்சாரியரை எழுப்பி அதுக்கு பகவான் ஒரு காரணம் வைத்து வேண்டும்னு அவர் ஏதோ
பேச்சு வாக்கில் ஏதோ மாறி வரலை. அவர் திட்டமிட்டு வேண்டும் என்றே அந்த வார்த்தையை போட்டு இருக்கிறார்னு ஆச்சாரியருக்கு விளக்கம் கொடுக்குறார். அதான் அர்ஜுனுடைய கேள்விக்கான பதில் சொல்லியாச்சு. அந்த பதில் சொன்னதோட கூடுதலாக ஒரு விஷயத்தையும் பகவான் சொல்ல விரும்புகின்றார். அதனால சாங்கியம்ங்கிற வார்த்தையை போட்டு இருக்கிறார். இப்போ சாங்கியம்ங்கிற வார்த்தையை வர்ற பொழுது சந்நியாசத்துக்கு சாங்கியத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சந்நியாசம்னா கர்மாவை துரத்தல் என்பது மட்டும், சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம். அப்போ ஞானம் ஞானம்ங்கிறது ரெண்டும் ஒன்றாகாது. ஞானம் இல்லாமலே கர்மாவை துரத்தல்ங்கிறதும் பண்ண முடியும். அதான் இது வரைக்கும் பேசிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த சந்நியாசம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஞானம்ங்கிற வார்த்தையை போடுற பொழுது ஞானத்தோடு கூடிய சந்நியாசமோ அல்லது ஞானம்ங்கிறது தான் ஞான யோகம்ங்கிற கருத்து வருது. கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் ரெண்டுல எது மேலானது அப்படின்னு கேட்டால் அது அதுக்கு பதில் சொல்லிட்டேன். கர்மயோகம் கர்ம சந்நியாசத்தில் கர்ம சந்நியாசம் தான், கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகம் தான் சிறந்தது. ஏனெனில் அது செய்வதற்கு அனாயாசமாக பண்ண முடியும், சுகமாக பண்ண முடியும். அது மட்டுமல்ல, பலன் ரெண்டுக்கும் ஒன்றுதான்னு பதில் சொல்லிட்டாரு. அப்படி சொல்ற பொழுது இந்த ஞான யோகம்ங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுகின்றார். அப்ப என்னது, ஞானத்தோட கூடிய ஞான சந்நியாசம்னா ஞானத்தோட கூடிய சந்நியாசம் அல்லது வித்வத் சந்நியாசம்ங்கிற அர்த்தத்துல பகவான் சாங்கியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்ம சந்நியாசம் வித்வத் சந்நியாசம், ஞானத்தோட கூடிய கர்ம சந்நியாசம், அதுக்கு வித்வத் சந்நியாசம்னு பேரு. அந்த வித்வத் சந்நியாசம் கர்ம யோகம் மூன்றுமே ஒரே பலனை தரத்தக்கவைனா, கர்ம சந்நியாசம் ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசம், ஞானத்தோட கூடிய கர்ம சந்நியாசம், ஞானத்தினால கர்மாவை சந்நியாசம் பண்றது வித்வத் சந்நியாசம். அதுதான் சாங்கியம்ங்கிற வார்த்தையில பயன்படுத்தப்படுது. அப்புறம் கர்ம யோகம், இந்த மூன்றுமே ஒரே பலனை தரத்தக்கதுங்கிறது தான் பகவான் கூடுதலான செய்தியா சொல்லுகின்றார். அதனால எல்லாத்துக்கும் முடிவு மோட்சம்ங்கிறது தான் முடிவு. அதற்கான சமாதானம் தமிழில் படிச்சுட்டு அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம். இது குற்றம் அன்று. அதனால் பிரகிருத்தம் அல்லாததை எப்படி கூறுகிறார்னா, அப்பிரகிருத்த பிரக்ரியா எப்படி வந்தது, சாங்கியம்ங்கிற வார்த்தையை ஏன் போடுகிறார், ஏன் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அர்ஜுனன் வெறும் கர்ம சந்நியாசத்தையும் வெறும் கர்ம யோகத்தையும் மனதில் கொண்டு கேள்வி கேட்டான் என்றாலும், அதனால் அர்ஜுனுடைய கேள்வி வெறும் கர்ம சந்நியாசம்னா ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசம், கர்மயோகம்னா கர்மாவை செய்தல். ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசத்திலையும் கர்த்தா இருக்கிறான், கர்மா இருக்கு, அவனுக்கு ஒரு கர்ம பலன்ல விருப்பமும் இருக்கு. கர்ம யோகிக்கிலையும் கர்மா இருக்கிறான், கர்மா இருக்கு, கர்ம பலனானது கர்த்தா இருக்கிறான், கர்ம இருக்கு, கர்ம பலன்ல விருப்பமானது இருக்கின்றது. இந்த ரெண்டுல எது மேலானது அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி என்றாலும், அவை இரண்டும் சாங்கியம் யோகம் என்னும் வேறு சொற்களால் கூறத்தக்கன ஆதலால் பகவான் அவற்றை விடாமலே, எது கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டு அந்த அர்த்தத்தை விடாமலே தாம் கருதியுள்ள விசேஷத்தையும் சேர்த்து மறுமொழி தந்தருளினார். அதனால் கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுல எது சிறந்ததுன்னா, கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டுல கர்மயோகம் சிறந்தது, ரெண்டும் ஒரே பலனை தரத்தக்கது. அதே போல ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசமும் அதே பலனை தரத்தக்கது என்பது பகவான் கூடுதலாக சொல்ல விரும்பிய செய்தி. அதான் தாம் கருதியுள்ள விசேஷத்தையும் சேர்த்து மறுமொழியாக தந்தருளினார்னா, ஞானம் அதன் சாதனமான சமபுத்தியோ முதலானவற்றோடு கூடிய அந்த கர்ம சந்நியாசமும் அந்த கர்ம யோகமும் தான் சாங்கியம் என்னும் சொற்களால் கூறற்கு உரியன என்பது பகவான் கருத்து. அதனால ஞானம் சாங்கியம், இந்த சாங்கியம் சாங்கிய யோகம்ங்கிறது என்னது, ஞானம் சம புத்தி, ஞானம் சமபுத்திங்கிறது கர்மயோகம், ஞானம் அதன் சாதனமான சமபுத்தி முதலவற்றோடு கூடிய அந்த கர்ம சந்நியாசம். அப்போ ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம், சமபுத்தியோடு கூடிய கர்மயோகம். பகவான் சொல்லியிருக்கிறது ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம், அதே மாதிரி சமபுத்தியோடு கூடிய கர்ம யோகம். இந்த ரெண்டும் சாங்கிய யோகம் என்னும் சொற்களால் கூறற்கு உரியன என்பது பகவான் கருத்து.
அதாவது யோகம் அப்படின்னாலே சாங்கிய யோகம். பின்னாடி இந்த உரையாசிரியர், தமிழ் உரையாசிரியர் அடைப்புக்குறியில் கூடுதலான விளக்கம் கொடுத்திருக்கிறார். யோகம் அப்படின்னாலே சாங்கிய யோகம் தான். யோகம்னா மோட்சத்தை தரத்தக்க சாதனம் எதுவோ அதுக்கு யோகம்னு பேர். யோகம்னா இணைதல், சேர்தல், இணைப்பு இறைவனோடு எது இணைக்கக்கூடிய சாதனமோ, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய சாதனம் எதுவோ அதுக்கு தான் யோகம்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய சாதனம், சாட்சாத் சாதனம் ஞானம் தான். அதனால் யோகம்னா சாங்கிய யோகம் தான் பொருள். அந்த சாங்கிய யோகத்துக்கு சாதனமா இருக்கிறதுனால கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் சாங்கியம்ங்கிற வார்த்தையில் சாங்கிய யோகம்னு எடுத்துக்கொள்ளத்தக்கது அப்படிங்கிறதா விளக்கம். இந்த அடைப்புக்குறியில விளக்கம் இருக்கு, பார்க்கலாம். ஆகவே சாங்கியத்திற்கும் யோகத்திற்கும் பயன் ஒன்று என்பது பிரகிருத்தம் அல்லாத விஷயம் அன்று என்க. அதனால் ரெண்டுமே மோட்சம், எல்லாமே மோட்சங்கிற பலனை இறுதியாக கொண்டிருக்கிறதுங்கிறதுனால வேறுபாடு இல்லை. உரையாசிரியர் தமிழாக்கம் பண்ண சுந்தராஜ சர்மா அவர்கள் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கிற கூடுதல் விளக்கம். ஒரு விசேஷமாயினும் உடன் சேர பெறாத வெறும் கர்ம சந்நியாசத்தையும், இப்போ என்னென்னா ஞானம்ங்கிறதோட சேராமல் கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம்னா வெறுமானே கர்மாவை விட்டுட்டு போயிடுறேன், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. ஞானத்தினால விட்டுட்டு போகிறாருங்கிறதெல்லாம் இல்லை. கர்மாவை விட்டு விடுகிறார், கர்மாவை தியாகம் பண்ணுறார், அது வெறும் கர்ம சந்நியாசம். அப்புறம் வெறும் கர்ம யோகத்தையும் பற்றி பலன், அதாவது சமபுத்தியோடு கூடிய கர்மயோகம் பற்றி அர்ஜுனன் பகவானை கேட்க, அவர் அதற்கு மறுமொழி கூறும் வாக்கியத்திலே ஞானமாகிய விசேஷத்தோடு கூடிய சர்க்கர்ம சந்நியாசமும், அவன் கேட்டது வெறும் கர்ம சந்நியாசம். பகவான் சாங்கியங்கிற வார்த்தையினால ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம் அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் கர்மயோகம்னா சமத்துவ புத்தியாகிய விசேஷத்தோடு கூடிய கர்மயோகமும் தான் சிறந்தவைனா. கர்மயோகம்னா நான் யாருக்கோ போய் சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, அந்த சேவை பண்ணுறோம், இந்த சமூக சேவை பண்ணுறோம், அதனால் இதுக்கு இந்த டொனேஷன் கொடுங்க, அந்த டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அதில் மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் சேவை பண்ணுறோன்னு உள்நாட்டிலேருந்து ஃபண்டு வாங்குகிறான், வெளிநாட்டில் இருந்தும் பல கோடி ரூபா ஃபண்டு வாங்குகிறான். பண்ணுறானா, சேவை பண்ணுறானான்னா அதில் ஒரு குறைவான ஒரு 1% அளவுக்கு ஏதோ சேவையை பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் அவன் உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறான். சொந்தமாக கார் வாங்க, அது வாங்க, வீடு வாங்க, அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்லி அவன் வரக்கூடிய ஃபண்டில் 85% செலவு பண்ணணும், ஒரு 15% அடிப்படை கட்டமைப்புக்காக, 15-20% அடிப்படை கட்டமைப்புக்காக பயன்படுத்தலாம். மிச்சம் 80% நன்கொடையை எதற்காக வாங்கணுமோ அதற்காகத்தான் செலவு பண்ணணுங்கிறது தர்மம், அதான் சட்டமும் சொல்லுது. ஆனால் வாங்குகிற 100% நன்கொடையில் 20% சேவை பண்ணதை காமிச்சிட்டு 80% அடிப்படை கட்டமைப்புக்குன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு இந்த சேவை பண்ணுறதுக்காக இந்த ஆசிரமம் வச்சோம், அப்புறம் அதில் இந்த கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி இவன் சுகபோகமாக இருக்கிறதுக்கு 80% பயன்படுத்திட்டு 20% சமூக சேவை பண்ணோன்னு கணக்கு காமித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் என்ன ஆச்சுன்னா, இங்கே வெறும் கர்மயோகம்னா அதான் வெறும் கர்மயோகம். இந்த ஈஸ்வரார்ப்பண புத்தி இல்லாமல், சமத்துவ புத்தி இல்லாமல், சொந்த விருப்பு வெறுப்புக்கு அதனால தான் பகவான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். முதல்ல நான் காங்ஷதி அப்படிங்கிற முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறாரு. அது இருக்கிற நத்வேஷ்டி நான் காங்ஷதினா, சொந்த விருப்பு வெறுப்பு எல்லளவும் இல்லாமல் எந்த பலனையும் எதிர்பார்க்காம சமூகத்துக்கு செய்கிற கர்ம சேவை தான் உண்மையான கர்மயோகம். அதனால் கர்மயோகம்னு சொல்கிற பொழுது இங்கே சமபுத்தியோடு கூடிய கர்மயோகம்ங்கிறத எடுத்துக்கொள்ளணும். ஏதோ 4 பேருக்கு சேவை பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை, உண்மையிலேயே விருப்பு வெறுப்பு இல்லாமல் யாருக்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கிறது. அதே மாதிரி கர்ம சந்நியாசம்னு சொல்கிற பொழுது வெறுமனே கர்மாவை விட்டாருங்கிறது இல்லை, ஞானத்தினால் கர்மாவை விட்டார்னு இருக்கணும். அதனால் அந்த விசேஷணத்தை அப்ஜெக்டிவை சேர்த்து கொள்ளணுங்கிறது பகவானுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் சாங்கிய யோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பகவான். சந்நியாசம்ங்கிற வார்த்தையை சொல்லாமல், வெறும் கர்மயோகம்ங்கிற வார்த்தையை சொல்லாமல்
சந்நியாச யோகம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார். இப்போ சந்நியாச யோகம்னா என்னது? ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம், சமபுத்தியோடு கூடிய கர்ம யோகம். இதுக்கு தான் சாங்கிய யோகம்னு பேரு. ஞானமாகிய விசேஷத்தோடு கூடிய கர்ம சந்நியாசமும், விசேஷம்னா அப்ஜெக்டிவ்னு அர்த்தம். அதனால் கர்ம சந்நியாசம்னா ஞான கர்ம சந்நியாசம் அப்படி போடணும். போன அத்தியாயத்தினுடைய தலைப்பு அதான், ஞான கர்ம சந்நியாசம் தானே சொன்னார். ஞான கர்ம சந்நியாசமும், அதே மாதிரி கர்மயோகம்னா சமத்துவ புத்தியோடு கூடிய கர்மயோகம். சிறந்தவை என்னும் தமது கருத்தை அவனுக்கு தெரிவித்தற் பொருட்டு சாங்கியம் யோகம் என்னும் சொற்களை வழங்கலாயினர் என ஆராய்ந்து உணர்க. பாஷ்யத்தில் சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம். அந்த பிரஷ்னக உத்தரம், பிரஷ்னகனா கேள்வி, உத்தரம்னா பதில். ஏவம் தர்ஹி யோகாத் சந்நியாச ஏவ விசிஷ்யதே கதம் தர்ஹி இதமுக்தம். கர்ம சந்நியாசாத் கர்மயோகः விசிஷ்யதே. சரி, இது அடுத்த ஸ்லோகத்தில் போயிடுச்சு. இந்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்துக்கான ஆக்ஷேபம் உத்தரம். அது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்க ஆக்ஷேபம் உத்தரம். சரி, நானோ சந்நியாச கர்மயோக சப்தேன பிரஸ்துத்ய சாங்கிய யோகயோகோ பல ஏகத்துவம் கதம் இக அப்ரகிருதம் பிரவீதி. நனுனாலே பூர்வபக்ஷம்னு அர்த்தம். சந்நியாச கர்மயோக சப்தேன பிரஸ்துத்ய, சந்நியாசம் கர்மயோகம் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுவரைக்கும் வந்தது. அதுதான் இதுவரைக்கும் சொல்லி கொண்டு இருந்தார். அதுதான் புகழ்ந்தும் சொன்னார். அதை எடுத்து கூறி அப்புறம் சாங்கிய யோகோ பல ஏகத்துவம் கதம் இக, சாங்கிய யோகத்தினுடைய பலன் ஒன்று என்று இங்கே சொல்லுதல். அப்ரகிருத்தம், அது பேச்சில் நம்ம விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அல்ல என்று கேட்டால் எப்படி அப்படி சொல்லலாம்? அது நடுவில் இந்த சாங்கியம்ங்கிற வார்த்தையை, சாங்கிய யோகம்ங்கிற வார்த்தையை பிரகிருத்தம் இல்லாத வார்த்தை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சமாதானம். நைஷ தோஷः யத்யபி அர்ஜுனேன சந்நியாசம் கர்மயோகம் ச கேவலம் அபிப்ரேத்ய பிரஷ்னः கிருதः பகவான் து தத் அபரித்யாகேனைவ ஸ்வாபிப்ரேதம் ச விசேஷம் சம்யோஜ்ய சப்தாந்தர வாச்சியம் தயா பிரதிவச்சனம். சப்தாந்தர வாச்சியதயா பிரதிவச்சனம் ததௌ சாங்கியயோகௌ இதி தௌ ஏவ சந்நியாச கர்மயோகோ ஞான தத் உபாய சமபுத்தித்வாதி சம்யுக்தௌ சாங்கியயோக சப்தவாச்சியௌ இதி பகவதः மதம். அத்தः ந அப்ரகிருத பிரக்ரியா இதி. அதனால் இது அப்ரகிருத்த பிரக்ரியா இல்லை. அப்ரகிருத்த பிரக்ரியானாக்கா பிரகிருதத்தில் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. பிரகிருதத்தில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமாகத்தான் இது இருக்குது. சம்பந்தமில்லாத திடீர்னு சாங்கியம்னு ஒரு வார்த்தையை போடலை. ஆனால் சாங்கியம்ங்கிற வார்த்தையை பகவான் ஏன் சொல்லி இருக்கிறார்னா, தான் இதுவரை சொன்ன விஷயத்துக்கு கூடுதலாக ஒரு கருத்தை சொல்ல விரும்பி பகவான் சாங்கியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் யத்யபி
இப்படி இருந்தாலும் அர்ஜுனேன சாங்கியம் கர்ம யோகம் ச கேவலம் அபிப்பிரேத்திய. கேவலம்னா கேவல கர்ம சந்நியாசம், கேவல கர்மயோகம். கேவலம்னா அது மாத்திரம், ஞானமில்லாத கர்ம சந்நியாசம், கர்மயோகம். இந்த ரெண்டை பற்றி அர்ஜுனுடைய கேள்வி இருந்தாலும் அபிப்பிரேத்திய பிரஷ்னக கிருத்தக, அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்தில் அர்ஜுனுடைய கேள்வியானது இருந்தாலும் பகவான் து தத் அபரித்யாகேன ஏவ, பகவானும் அந்த கர்ம சந்நியாசம் கர்மயோகம் அப்படிங்கிற அந்த கருத்தை விடாமல், அதே சமயம் ஸ்வ அபிப்பிரேதம் ச, தன்னுடைய கூடுதலான ஒரு கருத்தையும் சேர்த்து காட்டுவதற்காக விசேஷம் சம்யோஜ்ய, விசேஷத்தோடு சேர்த்து சப்தாந்தர வாச்சியதையா பிரதிவச்சனம் ததோ, இன்னொரு வார்த்தையினால இந்த பிரதிவச்சனமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன இன்னொரு வார்த்தை? சாங்கிய யோகம் இது, சாங்கியம் யோகம் என்று, சந்நியாசம் யோகம்னு சொல்லாம சாங்கியம் யோகம்ங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். இப்போ கர்ம சந்நியாசம் கர்ம யோகம்ங்கிறதும் அதற்குள்ள இருக்கு. அதோட ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம், அதாவது வித்வத் சந்நியாசம் என்பதையும் பகவான் மனதில் வைத்துக்கொண்டு அதையும் சேர்த்து சொல்லி இருக்கின்றார். தௌ ஏவ சந்நியாச கர்மயோகம், அந்த சந்நியாச கர்மயோகம் அது எப்படி இருக்கணும்? ஞான தத் உபாய, ஞானத்தோடு கூடியதாகவும், அது சாங்கியம், ஞானத்தோடு கூடிய சாங்கியம். அப்புறம் தத் உபாய சமபுத்தித்வாதி சம்யுக்தௌ, சாங்கிய யோக சப்த வாச்சியௌ. இந்த ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம், சமபுத்தியோடு கூடிய கர்மயோகம், ரெண்டையும் பகவான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றார் என்பது பகவானுடைய கருத்து. அதக ந அப்பிரகிருத்த பிரகிருத்தியா, அதனால இது அப்பிரகிருத்த பிரக்கிரியா இல்லை, பேசப்படாத விஷயம் அல்ல, பேசிக்கொண்டிருக்கும் பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அல்ல, சம்பந்தமுடைய விஷயம்தான். அதோட கூடுதலாக ஒன்றை சொல்ல விரும்புறதுனால பகவான் சந்நியாசங்கிறதோட ஞானம் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சாங்கியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அதாவது வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், கர்மயோகம், இந்த மூன்றுக்கும் ஒரே பலன்தான் முக்தி என்பது. அதனால் கர்மயோகத்தில் தொடங்கி அப்புறம் கர்ம சந்நியாசத்திற்கு ஒருவன் வர வேண்டும். அந்த கர்ம சந்நியாசத்துக்கு வர்றது அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? கர்மத்தில் இருந்து கர்ம யோகத்துக்கு வர்ற பொழுது கர்ம பல சந்நியாசம் மட்டும் இருக்கு. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கர்மத்தில் இருந்து கர்ம யோகத்துக்கு ஒருவன் வருகின்ற பொழுது கர்ம பல சந்நியாசம் மட்டும் இருக்கு. கர்மாவை பண்ணுறான், கர்ம பலனில் இருக்கக்கூடிய பற்றை விட்டு கர்மாவை பண்ணுறார். கர்ம பலனை எதிர்பார்த்து பண்ணால் அது கர்மா, சாமான்யமாக எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த கர்ம பலனில் இருக்கக்கூடிய பற்றை விட்டு அதே கர்மாவை பண்ணுற பொழுது அப்போதான் அது கர்ம யோகம்னு சொல்லப்படுகின்றது. அப்போ எனக்காக இந்த கர்மாவை நான் பண்ணலை, இந்த ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக இந்த கர்மாவை நான் பண்ணலை, பகவான் கட்டளையா நான் இந்த கர்மாவை பண்ணுகிறேன். இதற்கு பகவான் என்ன பலன் கொடுக்கிறாரோ அது நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மனோபாவம் தான் கர்மயோகம். ஆனால் கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த கர்ம பல தியாகம் என்பது தான் வித்தியாசம். கர்மா பலனோட எதிர்பார்த்து பண்ணால் அது சாமானிய கர்மா, கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு அதே கர்மாவை பண்ணால் அது கர்ம யோகம். அதுக்கப்புறம் கர்ம யோகத்துக்கும் கர்ம சந்நியாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? கர்ம யோகத்தில் கர்மா இருக்கு, கர்ம சந்நியாசத்தில் கர்மாவும் இல்லை. அப்போ கர்ம பலனை மட்டும் துறக்கிறது கர்மயோகம், கர்மாவையும் துறத்தல் கர்ம சந்நியாசம். அதே சமயம் ஞானம்ங்கிறது இல்லை, ஞானம் இல்லாமல். அதனால் ஞானம் இல்லாமல் கர்மயோகம் அல்லது கர்ம சந்நியாசம், கர்ம பலனையும் கர்மாவையும் துறந்து விட்டு அப்போ என்ன பண்ணுறாருன்னா வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணுறதுக்காக ஒரு குருகிட்ட போய் இருந்து பாடம் கேட்குறார், அதை மட்டும் பண்ணுறார் கர்ம சந்நியாசி. அதே வேலையை கர்ம யோகத்தை செய்து கொண்டே ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டே செய்கின்றார். அது ரெண்டும், அதில் ரெண்டில் எது பெட்டர்னா கர்மயோகம் பெட்டர்னு பகவான் முன்னாடியே பதில் சொல்லிட்டார். இங்கே கூடுதலாக என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா இந்த வெறுமனே கர்ம சந்நியாசம்ங்கிறது மட்டும் இல்லை, ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம். அப்போ வெறும் கர்ம சந்நியாசத்துக்கு ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசத்துக்கு என்ன வித்தியாசம்?
ஞானம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் என்னது? நான் கர்த்தா போக்தா இல்லை, ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறதா ஞானம். அப்போ கர்ம யோகி கர்ம சந்நியாசி ரெண்டு பேரிடத்துலையும் கர்த்திருவம் இருக்கு. நான் கர்மாவை பண்ணுறேன், ஆனால் என்னுடைய கர்மாவா இல்லாமல் பகவானுடைய கர்மாவை பண்ணுறேன் அப்படிங்கிற கர்த்திருவ பாவனை இருக்கு. கர்ம சந்நியாசிக்கு என்னன்னா, நான் கர்மாவை பண்ணலை, ஆனால் பகவானை அடையணுங்கிற லட்சியத்தை வைத்திருக்கிறேன், அதற்கு நான் ஸ்ரவண மனனத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற கர்த்திருவம் இருக்கு. கர்ம சந்நியாசி ஞானத்துக்காக நான் என்னுடைய கர்மாக்களை துறக்கிறேன். அங்கே லட்சியம் என்னது? நான் ஒரு ஜீவன் இருக்கிறான், இவன் சம்சாரியா இருக்கிறான், இறைவன்கிற மோட்சத்தை அடையணும், இறைவனை அடையணும் அல்லது மோட்சத்தை இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற ஒரு முமுட்சுத்துவம் அவனிடத்துல இருக்கு. அதற்காக ஒரு குருவிடத்துல போறான், குருவுக்கு சேவை பண்றான், குருவிடமிருந்து வேதாந்த சாஸ்திரத்தை கேட்கிறான். அதனால இங்க கர்த்திருவம் இருக்கு. ஆனா கர்மா லௌகிக்க கர்மாவா இல்லாம குருவுக்கு ஈஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய சேவையா பண்ணிக்கொண்டு ஸ்ரவணத்தை பண்ணுகின்றார். இப்ப கர்த்தா இருக்கிறான், கர்ம சந்நியாசத்துல கர்த்தா இருக்கிறான். ஆனா அந்த கர்த்திருவத்தோட அவன் தொடர்ந்து சிரவணத்தை மனனத்தை பண்ற பொழுது பிறகு ஞானம் கிடைக்கிறது. ஞானம் வர்ற பொழுது அவன் என்னன்னா அந்த எதை விடுகிறான்னா கர்த்திருவத்தை விட்டு விடுகிறான். கர்ம சந்நியாசியா இருந்து வேதாந்த சாஸ்திரத்தை குருவிடமிருந்து சிரவணம் பண்றவன் பிறகு ஞானம் வருகின்ற பொழுது அது வரைக்கும் வைத்திருந்த கர்த்திருவத்தை, நான் ஜீவன்கிற அந்த புத்தியை விட்டு விடுகிறான். இப்போ கர்ம சந்நியாசத்திலையும் ஞான கர்ம சந்நியாசத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது? அந்த கர்த்திருவ புத்தி நிவர்த்தி. நான் கர்த்தா, நான் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற, நான் சம்சாரியா இருக்கேன், மோட்சத்தை அடையணும், அதற்கு ஞானத்தை அடையணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த ஆசை இருந்தது, அதற்கான அந்த முமுட்சுத்துவம் இருந்தது. இவன் எப்போ ஞானம் அடைகின்றானோ அப்பொழுது ஆத்மா நித்திய முக்தக என்பதை புரிந்து கொள்ளுகிறான், நான் நித்திய முக்தன் என்பதை புரிந்து கொள்ளுகிறான். அந்த முமுட்சுத்துவம் நீங்கி விடுகிறது, கர்த்திருவம் நீங்கி விடுகிறது, நான் இறைவனை அடையணுங்கிற ஆசையானது நீங்கி விடுகின்றது. அப்பொழுது அவன் முக்தியை பெறுகின்றான். இந்த வித்வத் சந்நியாசி அதற்கு முன்னாடி கர்மயோகியா இருந்து இல்லறத்துல இருந்தே கர்ம சந்நியாசம் பண்ணாம இல்லறத்துல இருந்து கொண்டே ஸ்ரவண மனனத்தை பண்ணவன் பிறகு ஞான நிஷ்டைக்காக வித்வத் சந்நியாசியா வரலாம். இல்லறத்துல இருந்து கொண்டே ஸ்ரவண மனனம் பண்ணிட்டாரு, அது வரைக்கும் கர்மயோகத்தை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஞானமும் வந்து விட்டது, ஸ்ரவணத்தை பண்ண உடனே ஞானமும் வந்து விட்டது, அவர்கிட்ட கர்த்திருவம் போயிருச்சு. சன்னியாசியா இருந்து ஸ்ரவணம் பண்ணாலும் கர்த்திருவம் நீங்கிருது, இல்லறத்துல இருந்து கர்மயோகத்தை பண்ணிக்கொண்டே ஸ்ரவணம் பண்ணாலும் கர்த்திருவ நிவர்த்தியானது வந்து விடுகிறது அந்த ஞானம் வர்ற பொழுது. ஆனா அந்த ஞானத்துல நிஷ்டை பெறுவதற்காக இவர் அதற்கு மேல சந்நியாசத்துக்கு போகலாம், போகாம இருக்கலாம். ஆனா எப்பொழுது ஞானம் வருகிறதோ அப்பொழுதே அந்த கர்த்திருவம் போய் விடுகிறது. அதனால உண்மையான சந்நியாசம்ங்கிறது இந்த கர்த்திருவ நிவர்த்தி தான். கர்த்திருவ நிவர்த்தி எங்க வருதோ அங்க மோட்சம்ங்கிற பலனானது ஏற்பட்டு விடுகிறது. அவன் இல்லறத்துல இருந்து ஞானத்தினால நான் அகர்த்தா அபோக்தான்னு புரிந்து கொண்டு அதற்கு மேல கர்மாவை பண்ணாலும் கர்த்திருவம் இல்லைங்கிறதுனால, கர்ம பல இச்சை இல்லைங்கிறதுனால, நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தெளிவு இருக்கிறதுனால அவன் முக்திங்கிற பலனை அடைகின்றான். கர்ம சந்நியாசியா இருக்கிறவனும் குருகுலத்துல இருந்து குருவிட்ட சிரவணம் பண்ணி அதே கர்த்திருவ நிவர்த்தியானது ஏற்பட்டு நான் அகர்த்தா அபோக்தா, நான் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால முக்தி அடைகிறார். கர்ம இந்த வித்வத் சந்நியாசி என்னன்னா அவர் இல்லறத்துல இருந்து கொண்டே ஸ்ரவண மனனம் பண்ணாரு, அவரும் ஆத்ம ஞானத்தினால கர்த்திருவத்தை போக்கிக் கொண்டார். பிறகு ஞான நிஷ்டைக்காக அவர் சந்நியாச வாழ்க்கைக்கு போகின்றார். அதுவும் போகாம இல்லறத்துல இருந்தே ஞான நிஷ்டையை அடைய முடிஞ்சும்னா அதுவும் முக்திங்கிற பலனை கொடுக்கும். அதனால முடிவான பலன் ஒன்றுதான், மூன்றுக்குமே முடிவான பலன் முக்தி என்பதுதான். கர்மயோகம், கர்ம சந்நியாசம், ஞான கர்ம சந்நியாசம் அல்லது வித்வத் சந்நியாசம், மூன்றுவே முடிவுல முக்திங்கிற பலனை கொடுக்கின்றது. அதுதான் விஷயம். அதனால இங்க
அர்ஜுனன் கேட்டது கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது என்று கேட்டிருந்தாலும் இங்க பகவான் ஞான கர்ம சந்நியாசமும் அதே பலனை தரத்தக்கதுன்னு மூன்றையும் சேர்த்து சொல்லி இருக்கின்றார். சாங்கிய யோகம்ங்கிற வார்த்தையை போட்டு அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்னு ஆச்சாரியார் அதை தெளிவுபடுத்துகின்றார். அதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவானே சொல்லுகின்றார். 5வது ஸ்லோகம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. என்னுடைய பொருளை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.